டிஜி வருண்குமாருக்கு எதிரான அவதூறு வழக்குகளை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்குது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், IPS அதிகாரி வருண்குமார் ஆகியோரிடையே அண்மை காலத்தில் பல்வேறு கருத்து மோதல்கள் இருந்து வர்றது ஊரறிந்த விஷயமாயிட்டு இருக்குது. இதனால இருவரும் பரஸ்பரம் வெவ்வேறு கருத்துக்களை மாறி மாறி தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தனக்கு எதிராக பொது வெளியில சீமான் ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதால தனக்கு நட்பிற்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் தனக்கு எதிரான அவதூறான ஆதாரம் இல்லாத கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மேலும் அந்த மனுவில் 2,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரியிருந்தாங்க. இந்த வழக்கை என்னிடம் அனுமதிக்க கோரி நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ சீமான் தரப்புல வழக்கறிஞர் சங்கர் அப்படிங்கிறவர் ஆஜராகி வழக்கு என்னிடம் நிலையில் உள்ளது, பதிலளிக்க அவகாசம் வழங்காம தற்போது எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாதுன்னு ஏற்கனவே மதுரை அமர்வுல அவதூறு வழக்கு நிலுவையில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சாரு. இதை ஏற்க மறுத்த நீதிபதி திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக சீமான் பேச இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்கிறாங்க.